1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது என்பது இருதயத்திலிருந்து, அது நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய காரியங்கள். சங்கீதக்காரன் 34:1 சொல்லுகிறார், நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எங்க இருக்கு? வாயில இருக்கும். அவர் துதி எப்பொழுது எங்க இருக்கு? என்னுடைய வாயில இருக்குது. துதிப்பது என்பது, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது என்பது, அது நான் எடுக்கிற, அது என்ன சொல்றது, நான் எடுக்கிற அது தீர்மானம் அல்ல, அது என் லைஃப் ஸ்டைல். காலையில் சாப்பிட்றது வந்து நம்ம தீர்மானிக்க மாட்டோம், அது நமக்கு லைஃப் ஸ்டைல். சாப்பிட்டு தான் ஆகணும். அதே போல் ஸ்தோத்திரம் என்பது, இல்லை நான் இன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ணல அப்படின்லாம் இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைல். அதை தான் சொல்கிறார், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எல்லாவற்றிலையும் நீ ஸ்தோத்திரம் பண்ணு. சிம்பிளாக சொல்லுகிறேன், ஒரு பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்போவுமே இன்றைக்கி சொல்லுகிற பிரசங்கத்தை எப்போவுமே உங்கள் மைண்டில் இருந்து அதை வச்சுக்கோங்க. இது இன்றைக்கின்னு மாத்திரம் இல்லை, எப்போவுமே சரி. 4 காரியங்களுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். 4 காரியங்கள். முதலாவது சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, திரும்ப போட்டிருக்கு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முதலாவது நீ எதை முதலாவது வசனத்தை போடும்படி கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. முதலாவது நீங்க எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது தெரியுமா? அவருடைய நாமத்திற்கு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? அவருடைய நாமத்துக்கு. எப்பவுமே முதல்ல வந்த உடனே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை என்னது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய எந்த நாமத்தை? பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்படியே வச்சுக்கோங்க. சங்கீதம் 136 படிங்க. சங்கீதம் 136 படிங்க. 1வது வசனம் 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வசனம், தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வசனம், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது யாரை துதிக்கணும்? கர்த்தரை. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய நாமத்தை சொல்லி? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை. சங்கீதம் 34:3 படிச்சோமே, என்னோட கூட கர்த்தரை என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து சொல்லுங்க, அவர் நாமத்தை உயர்த்துவோம். அப்ப முதல்ல எதுக்கு? ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க. இரண்டாவது, அதே சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். 2வது வசனம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. இரண்டாவது, நீ எதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கணும்? அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன பண்ணாத? மறவாதே. இந்த வருஷம் ஃபுல்லாக கர்த்தர் நடத்தி வந்தாரு. இந்த வருஷம் ஃபுல்லாக நடத்தி வந்தார். எப்படிலாம் உனக்கு நன்மை செய்தார். தூக்கி விட்டார், உன் கையை பிடிச்சாரு, வேலையை காண்பிச்சாரு. ஒவ்வொரு மாதமும் உனக்கு சம்பளம் வந்துச்சு. உன் திறமைனாலையா? இல்லை, அவர் செய்த சகல உபகாரங்கள். உன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, உங்கள் பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்புகிறீங்க, ஹஸ்பண்ட் மனைவியை நீங்கள் வேலைக்கு அனுப்புகிறீங்க. வீட்டுக்கு அவங்க வருவாங்கன்னு எந்த நிச்சயம் இருக்குது? அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, பிள்ளைங்க சுகபலத்தோடு வந்தாங்கன்னா, அது அவங்களால திறமை இல்லை, கர்த்தர் செய்த. நல்லா கையெல்லாம் தட்ட மாட்டீங்களோ?
கர்த்தர் செய்த காரியங்கள், உபகாரங்களை மறவாதே. சத்தமா மறவாதே சொல்லுங்க பார்க்கலாம். மறவாதேன்னு என்னது? நம்ம எதெல்லாம் மறக்க மாட்டோம்? நம்ம எதை மறக்க மாட்டோம்? ரெண்டுமே இருக்கு இல்லை, நன்மையும் உண்டு. ஆனால் அதிகமாக வருது எது தெரியுமா? அன்னைக்கு இன்னைக்கு அப்படின்னு இருக்கும். ஆனால் பைபிளில் தெரியுமா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மறவாதேன்னு சொல்கிறார் தெரியுமா? எதெல்லாம் நீ மறக்கக்கூடாதான்? ஆண்டவர் செய்த 3 அதிகாரம் 1வது வசனம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், என் மகனே என் போதகத்தை உன்னை கத்த நடத்துகிற அதனால தான் தேவ வார்த்தையை நீ மறவாதே. தேவ வார்த்தை. ஏன் பிள்ளைங்களை வசனம் படிக்க சொல்கிறேன் தெரியுமா? அந்த வசனம் உள்ளுக்குள்ளே போய் அந்த பிள்ளைங்க வலது புறம் இடது புறம் சாயும் பொழுது இப்படியே போயிடலாமா இப்படியே போயிடலாமா அப்படின்னு போகிற நேரம் தான் அந்த வசனம் உள்ளுக்குள்ளே வரும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு நான் காட்டுவேன், நான் உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு காட்டுவேன். ரெண்டாவது, அவருடைய வார்த்தைகளை நீ மறாது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் மிக முக்கியமானது. கர்த்தருக்கு 1000 வருடம் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அறியாதிருக்க வேண்டாம் தான் அதுக்கு வார்த்தை போட்டிருக்கு, நீ மறவாதே. ஆண்டவருக்கு ஒரு நாள் எப்படியா? 1000 வருஷம். 1000 வருஷம். அதே போல 1000 வருஷம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மறவாதே. நீ எதை சொல்லுகிறார்? அடுத்த வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதிக்கிறார். சில காரியம் தாமதமா இருக்கு அப்படின்னு நம்பிட்டு போகாத. அப்படின்னு தாமதமாக இருக்குது அப்படியே போய்கிட்டு இருக்காத. இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை மறக்க கூடாது. என்னன்னா, கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தாமதமாக இருந்தாலும் நீ அந்த வாக்குத்தத்தத்தை இறுதியாய் பிடித்துக்கொள். நீ பொறுமையாயிரு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் உனக்கு நிறைவேற்றுவார். மூன்றாவது எதை மறக்க கூடாதான்? தேவன் உனக்குன்னு சொன்ன வார்த்தையை நீ மறந்துடாத. அது சொல்லுகிறார், உனக்குன்னு சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வரும். என்னது? தாமதமாக இருக்கே. தாமதமாக இருக்குனாலே புரிஞ்சுக்கோ, தேவ சித்தர் இருக்குன்னு அர்த்தம். எதுக்காக? நீ பொறுமையாக இரு, உன் நேரத்தை கர்த்தர் வைப்பார். எதை மறக்கக்கூடாத? 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆராதனைக்கு என்னை ரொம்ப தொட்ட பிரசங்கம், ரொம்ப நாள் கழித்து என்னை ரொம்பவும் தொட்ட ஒரு பிரசங்கம் இது. 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், அந்நியரை உபசரிக்க என்ன பண்ணாதீர்கள், மறவாதே. அந்நியரை பைபிளில் போட்டுக்கிட்டது, அந்நியரை உபசரிக்க மறவாதே. அது ஒருவேளை பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் நீ அவன் மேல் இரக்கம் பாராட்டு. ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான்னா, லாசரு என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆள் துணையாக இருந்தது எது தெரியுமா? சொல்லுங்க. நாய். அவன் பருக்கள் உள்ளவனாக இருந்தான், சரீரத்தில் வியாதி, தனிமைப்பட்டவனாக இருந்தான். ஒருவரும் அவனை பார்க்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவன் மேல் நினைவாக இருந்தார். அவன் ஒரு பிச்சைக்காரன் தான்,
வர்ற சாப்பாடு தான், யாரும் அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுக்கல, விழுந்த சாப்பாடு தான் என்ன பண்ணுறான், அவன் சாப்பிடுறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா யாரையும் உதாசீனப்படுத்திடாதீங்க. நல்ல வேலை அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு நான் காசு போட்டேன், போமா அப்படி சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது, அடா போமா. அன்றைக்கி ஒரு அம்மா இப்படி தான், என் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தார், இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் ஆள் வந்து கேட்குறாரு, ஏதாவது கொஞ்சம் போடுங்கன்னு. யோ போயான்னு, நீ எங்கள் கேஸ் தானா அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட? அவர்கிட்ட. நான் சொன்னேன், ஐயோ எதையாவது போடலாயான்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து கொடுத்தேன். எப்போவுமே அந்நியரை உபசரிக்க மறவாது. அடுத்தது 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். 13வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அன்றியும் நன்மை செய்யவும், எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தான தர்மம் பண்ணும்போது மட்டும் என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஹோட்டலில் இருந்து வாங்கி கொடுப்போம். ஏன்? வீட்டில் சமைச்சு கொடு. கர்த்தர் உதவி செஞ்சால உனக்கு உடுக்க மட்டும் வசதியாக வேணும், மற்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் கம்மியாக வேணுமா? நீ எந்த அளவில் நீ அளக்குறியோ உனக்கு அளக்கப்படும். நமக்கு இந்த அன்பின் விருந்து வச்சாங்க. முதல்ல நீங்கள் நம்மளாம் வாயில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடை கட்டிட்டு இருக்கிறதுல பெஸ்ட்டு சாப்பாடு பிரியாணி எடுத்துகிட்டு 10-15 சாப்பாடு எடுத்துகிட்டு முதல்ல ஏழைகளுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் ஆரம்பித்தோம். தெரியுமா உங்களுக்கு? தான தர்மம் பண்ணுறத நீ மறவாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஏன் தெரியுமா? நீங்கள் தான தர்மம் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, அது யாரும் கணக்கு வைக்கல. ஆனால் ஆண்டவர் கணக்கு வச்சு கொர்நேலிய கிட்ட சொல்லுகிறார், கொர்நேலியவே உன் தான தர்மங்கள் என் கண்களுக்கு முன்பதாக எட்டியது. போன வாரம் கிட்டத்தட்ட 100 சாப்பாடு சமைச்சு பொட்டலத்தை போட்டு, அது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம செய்ய வேண்டிய கடமை. 3வது யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் எடுத்துதான் ஆகணும். சங்கீதம் யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். 3வது, உன் வாழ்க்கையில் நடந்த தீமைகளுக்கு நீ நன்றி சொல்லணும். உன் கையிலிருந்து பறிக்கப்பட்ட காரியங்கள், உன் கையிலிருந்து எடுக்கப்பட்ட காரியங்கள், உன் வாழ்க்கையிலிருந்து போன காரியங்கள், மறைந்த காரியங்கள், நீ என்ன சொல்லணும்? அது சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். கஷ்டமாக தான் இருக்கும். 10 பிள்ளைகள், 7000 ஆடு, 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், இது அத்தனையும் இழந்தவன் சொல்லுகிறார், கர்த்தர் எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆகவே தான் அப்பயே சொன்னேன், நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது என்பது சூழ்நிலையினால் அல்ல, அது என் உள்ளத்திலும் என் வாயிலும் இருக்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் தள்ளுறாங்க. அவர் சொல்கிற வார்த்தை என்னது? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நீ என்னை எந்த நிலைமையில் போட்டாலும் சரி, நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். பவுலும் சீலாவையும் அவர்கள் சிறைச்சாலையில் அடித்து நொறுக்கி, தன் கை காலெலாம் கட்டப்பட்டிருக்கு,
வேதம் சொல்லுகிறது 16 அதிகாரத்தில் போட்டிருக்கு, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை ஆராதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். அப்பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் என்னது அசைந்தது. அடிக்கப்பட்ட நேரம், சிறை சூழ்நிலைகளை இருக்கிற நேரம், கவிழ்க்கப்பட்ட நேரம், போன நேரத்தை கர்த்தர் எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்க முடியும்னு தெரியல. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். 4வது ஒரு காரியத்திற்கு நம் நன்றி சொல்லி ஆண்டவர் நாத்தை படுத்தணும். சங்கீதம் 71 அதிகாரம் 14வது வசனம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். 4வது, இனி வரப்போகிற காரியத்திற்காக நீ கர்த்தரை துதிக்கணும். நான் உங்க மேல நம்பிக்கை வச்சு இனி வரப்போகிற காரியத்திற்கு சங்கீதம் 42 அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 42 அதிகாரம் 5வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம், 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அதே 11 வசனத்தை படிங்க. 11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி நீ காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்துக்கு அவர் ரட்சிப்பு கொடுத்து என்னை உயர்த்துவார். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னை கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லுவார். கர்த்தர் என்னை இந்த காரியத்தை செய்வார். போனதுக்காக நன்றி. ஆனாலும் சரி, இனி வரப்போகிற காரியத்திற்கு நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. ஏன் தெரியுமா? வரப்போகிற காரியம் ஏன் தெரியுமா சொல்லுகிறேன்? நமக்கு தான் தெரியும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நான் சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமாக பெரிய காரியத்தை நான் செய்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. அந்த பெரிய காரியம் உனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான், வேற யாருக்கும் தெரியாது. எனக்கு நடக்க போகிற காரியம், எனக்குன்னு கர்த்தர் வச்சுக்கிற காரியம் எனக்கு தான் தெரியும். அதை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அதுதான் அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 4 காரியத்திற்கு கர்த்தரை நன்றி உள்ளவர்களா இருக்கணும். முதலாவது, கர்த்தருடைய நாமத்திற்கு, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீ ஸ்தோத்திரிக்கணும். 2வது, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாமல் நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். 3வது, உன் வாழ்க்கையிலிருந்து போன கடினமான காரியங்கள், தீமைகளுக்காக என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க. 4வது, இனி நடக்க போகிற காரியங்களுக்காக நீ நன்றி சொல்லு. கர்த்தர் உனக்கு அவர் தம்முடைய கிருபைகளை அவர் ஈந்துனை நடத்த வல்லவராய் இருக்கிறார்.